கர்ப்பப்பை வாயில தையல் போடுறது சர்வைக்கல் ஸ்டிச்னு சொல்லுவோம். அது 2 விதம் இருக்கு. மெக்டொனால்ட்ஸ் யூகேல இருக்கிறவரு, ஷிராட்கஸ் நம்ம இந்தியாக்காரர். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசம் தான். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. பட் அது போடும்போது என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், அது போடும்போது ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அது போட்டு ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்வாப் டெஸ்ட்டோ இல்லை யூரின் கல்ச்சர் இல்லை ரெண்டுமே எடுத்துட்டாலும் பெட்டர் தான். 3வது, உடலுறவு பண்ணலாமா பண்ணக்கூடாது. கட்டாயம் உடலுறவு பண்ணலாம். பட் முடிஞ்சோட காண்டம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாவது சின்ன சின்ன கிருமிகள் ஸ்பெர்ம்ஸ் இருந்தாலும் அது வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனா உடலுறவு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். உடலுறவு பண்ணலாம். அதுக்குள்ள கிருமி பட வராம பாத்துக்கணும். இந்த சர்வைக்கல் ஸ்டிச்னால அதனால உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகி குழந்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ஏர்லி பிரெக்னன்சி லாஸும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பேலன்ஸ்டா தான் பார்க்கணும். உங்களுக்கு தேவையா தேவையில்லைன்னு டாக்டர் தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. 4வது, அதனால சில வலி கட்டாயம் இருக்கதா செய்யும். ஏன்னா வெளியில தையல் போட்டிருப்பாங்க. அதனால கொஞ்சம் கால அகட்டி வச்சு நடப்பீங்க. அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு 34-35 வாரத்திலேயே சர்வைக்கல் ஸ்டிச் வந்து அதை எடுத்துறது நல்லது. சர்வைக்கல் ஸ்டிச் அது எடுக்கும் போது ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது போடுறது வேண்டாம் சொல்லி போட்டுக்கோங்க. இவங்களுக்கு குறப்பிரசவம் ஆகுமா இல்ல சுகப்பிரசவம் ஆகுமா இல்ல சிசேரியன் ஆகுமாங்கிறது தெளிவா அடுத்த வீடியோல போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? உங்க கேள்விகளை கீழே எழுதுங்க.